ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்ட எந்த ஒரு கூட்டத்தாரும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்களுடன் நட்பு கொள்வதை நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் தங்கள் தந்தையர்களாகவோ அல்லது தங்கள் மகன்களாகவோ அல்லது தங்கள் சகோதரர்களாகவோ அல்லது தங்கள் உறவினர்களாகவோ இருந்தாலும் சரியே. அதாவது மறுப்பாளர்கள் மிக நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். அதாவது பத்ர் போரின் போது அபு உபைதா ஆமீர் பின் அப்துல்லா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவங்க தம்முடைய நிராகரிப்பாளர்களான தந்தையை கொன்ற விஷயத்தில் அருளப்பட்டது என்று கூறினார்கள். இதனால்தான் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்க தமக்கு பிறகு கலீஃபா பதவியை 6 பேர் கொண்ட ஆலோசனை குழுவிடம் ஒப்படைத்த போது அபு உபைதா ரலியல்லாஹு அவங்க உயிரோடு இருந்திருந்தால் நானே அவரை கலீஃபாவாக நியமித்திருப்பேன் என்று கூறினார்கள். வலவுகானு ஆபாஹும் அவர்கள் தங்கள் தந்தைகளாக இருந்தாலும். அபு உபைதா ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம் தந்தை கொன்ற விஷயத்தில் அருளப்பட்டது என்றும் அதே வேளையில் இந்த வசனம் அவ்வாபுனாஹும் அல்லது தங்கள் மகன்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம்முடைய நிராகரிப்பாளரான மகன் அப்துர் ரஹ்மானை கொல்ல விரும்பிய விஷயத்தில் அருளப்பட்டது என்றும் அதே வேளையில் இந்த வசனம் அஹுவானஹும் அல்லது தங்கள் சகோதரர்கள் முஸஃப் பின் உமர் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம்முடைய சகோதரர் உபைத் பின் உமைரை கொண்ட விஷயத்தை பற்றி அருளப்பட்டது. மேலும் இந்த வசனம் அவ்வாசிரத்தகும் அல்லது தங்கள் உறவினர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம்முடைய உறவினர்களின் ஒருவரை கொன்ற விஷயத்தின் பற்றியும் அருளப்பட்டது என்றோ. மேலும் இந்த வசனம் ஹம்சா அலி மற்றும் உபைதா பின் அல் ஹாரித் ரலியல்லாஹு ஆகியோரின் விஷயத்தில் அருளப்பட்டது என்றும் கூறப்பட்டது. அவர்கள் அந்த நாளில் தங்கள் நெருங்கிய உறவினர்களான உத்பா சைபா மற்றும் அல் வலீத் பின் உத்பாவை கொன்றார்கள். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். இதே போன்ற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர் கைதிகளை என்ன செய்வது என்பது பற்றி தன்னுடைய தோழர்களுடன் கலந்தாலோசித்தார்கள். அபூபக்கர் அஷிதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடமிருந்து பிணை தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதினார்கள். அதன் மூலம் முஸ்லிம்கள் அந்த பணத்தை கொண்டு தங்களை பலப்படுத்தி கொள்ளலாம். கைது செய்யப்பட்டவர்களும் உறவினர்களும் சகோதர முறையினரும் ஆவார்கள் என்ற உண்மை அவர்கள் குறிப்பிடப்பட்டார்கள். மேலும் அல்லாஹ்வின் உதவியால் அவர்கள் பிற்காலத்தின் இஸ்லாத்தை தழுவக்கூடும் என்றும் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், ஆனால் எனக்கு வேறு கருத்து உள்ளது. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உறவினரான இன்னாரை நான் கொல்ல அனுமதியுங்கள். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கீலை அலியின் சகோதரர் கொல்லட்டும், இன்னாரை கொல்லட்டும். இணை வைப்பவர்கள் மீது எங்கள் இதயங்கள் எந்த கருணையும் இல்லை என்பதை அல்லாஹ்வுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். அல்லாஹ்